ஒரு நிமிஷம் இப்படி ஒன்றை கற்பனை செய்து பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் ஒரு சினிமா தியேட்டர் வைப்போம். ஓம், நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச இடம்தான் அது. சரியா? அந்த இடத்துல நீங்க உங்களோட கவலைகளை எல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா 2 மணித்தியாலம் சிரிக்கிறீங்க, படம் பார்க்கறீங்க. ஆனா திடீரென்று ஒரு நாள் பார்த்தா அந்த இடமே மாறுது. ஓம், அதே கட்டிடத்தை சுத்தி பெரிய பெரிய மணல் மூட்டைகள் அடுக்கி அது ஒரு இராணுவ விசாரணை முகாமா மாறுதேண்டா, அந்த பிரதேசத்துல வாழ்ற மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அது ஒரு பயங்கரமான உளவியல் மாற்றம் என்று தான் சொல்லணும். சந்தோஷமா இருந்த இடம் திடீரென்று பயத்தின் மயமா மாறுறது. சரியா சொன்னீங்க. அதுதான் இன்றைக்கு நாங்க வடிவம் அலச போற விஷயத்தின் ஆணிவேர். லண்டன் சினிவர்ல்ட் தியேட்டர்ல சமீபத்துல, அதாவது 2026ஆம் ஆண்டு மார்ச் 4ஆம் தேதி திரையிடப்பட்ட நீலாம்பிரா திரைப்படத்தின் ஊடாகத்தான் நாங்க இன்றைக்கு அந்த 80களின் யாழ்ப்பாணத்துக்கு பயணிக்க போறோம். கட்டாயமா. இந்த நீலிரா ஒரு சாதாரண படம் இல்ல. இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் மாதிரியான ஒரு பெரிய தயாரிப்பாளரின் ஆதரவோட சோமித்ரன் இயக்கியிருக்கிறார். அங்கதான் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமே இருக்கு. இப்போ சோமித்ரன் என்பவர் உண்மையில ஒரு வலைப்பதிவாளர், அதாவது ஒரு பிளாகர். ஒரு பிளாகரா தான் நாங்க அவரை நிறைய பார்த்திருக்கிறோம். தன்னுடைய லேப்டாப்பில் சின்ன சின்ன கதைகள், குறிப்புகள் எழுதி கொண்டிருந்த ஒருத்தர் இவ்வளவு பெரிய ஒரு படப்பிடிப்பு தளத்தை, அதாவது ஒரு பெரிய செட்டை எப்படி கையாள முடியும்? எனக்கு இது எப்படி இருக்குதுண்டா, ஒரு அறைக்குள்ள தனியா கிட்டார் வாசிச்சு கொண்டிருந்த ஒரு பெடியன் திடீரென்று 100 பேர் இருக்கிற ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ராவை வழிநடத்துற மாதிரி இருக்கு. அட, அந்த ஒப்பீடு மிகச் சரியானது. ஏனெண்டா ஒரு சின்ன அறையிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான சினிமாவுக்கு போறதுன்றது அது ஒரு சாதாரண பாய்ச்சல் இல்லதானே. அதான், அது எப்படி சாத்தியமாச்சு என்றுதான் நான் யோசிக்கிறேன். ஆனா பாருங்கோ, அந்த வலைப்பதிவு பின்னணி தான் அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய பலம்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு பிளாகர் தன்னுடைய வாசகர்களை தக்க வைக்கணும் வேண்டா, வெறும் எழுத்துக்களால அவங்களுடைய மனசுல காட்சிகளை உருவாக்கணும். சரியா? ஓம், அதேதான். அவர் எழுதின ஒவ்வொரு பந்தியும் ஒரு ஷார்ட் மாதிரி தான். அந்த பயிற்சி திரையில காட்சிகளை எப்படி நகர்த்தணும் என்ற அந்த திரைக்கதை ஓட்டத்தை அவருக்கு இயற்கையாகவே சொல்லிக் கொடுத்திருக்கு. ஆனா நாங்க ஒரு விஷயம் யோசிக்கணும். எழுத்து என்றது ஒரு தனிமையான பயணம் தானே. நீங்க மட்டும்தான் உங்களுடைய உலகத்துல இருப்பீங்க. உண்மைதான். ஆனா சினிமா நூற்றுக்கணக்கான ஆட்களை வச்சு வேலை வாங்குற ஒரு கூட்டு முயற்சி. அந்த தனிமையில இருந்து இந்த சத்தமான உலகத்துக்கு மாறும்போது ஒரு பிளாகர் கொஞ்சமாவது தடுமாற மாட்டாரா? அதுலதான் இந்த திரைப்படத்தின் அடித்தளமே ஒழிஞ்சிருக்கு. இது சோமித்திரனின் தனிமனித பயணம் இல்ல. வலைப்பதிவு காலத்திலிருந்தே அவரோட சேர்ந்து பயணிச்ச எழுத்தாளர் சயந்தன் இருக்கார் தானே. ஓம் சயந்தன். அந்த பால்ய கால நட்பு இந்த திரைப்பயணத்திலையும் ஒரு பெரிய தூணா இருந்திருக்கு. அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த உலகத்தை முதல்ல எழுத்துக்களால கட்டமைச்சாங்க. இப்ப அத அப்படியே திரையில கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அது மட்டும் இல்லாம பாலு மகேந்திராவுடைய மரப சோமித்திரன் இங்க வடிவா கையில எடுத்திருக்காரு. பாலு மகேந்திரன் என்றாலே அந்த நிலத்தையும் காத்துகளையும் பேச வைக்கிற வித்தை தானே. முற்றுமுழுதான் அதுதான். கேமராவை கொண்டு போய் சும்மா முன்னால நீட்டாம அந்த யதார்த்த சினிமா மொழிய சோமித்திரன் தன்னுடைய எழுத்து பின்னணியோட சேர்த்து இங்க நேர்த்தியா பயன்படுத்தியிருக்கார். அந்த நிலத்தை பேச வைக்கிறது என்று நீங்க சொல்லும்போது தான் எனக்கு இன்னொரு விஷயம் டக்குன்னு ஞாபகம் வருது. நாங்க அந்த 80களின் யாழ்ப்பாணத்தை பத்தி தான் இங்க முக்கியமா கதைக்கோணும். ஓம், படம் தொடங்கின உடனே அந்த பழைய யாழ்ப்பாணத்துக்கே பார்வையாளர்களை கடத்திட்டு போகுது. ஆமா, அந்த வீடியோ கேசட் வாடகைக்கு கொடுக்கிற கடைகள், பிறகு சுவர்களில ஒட்டப்பட்டிருக்கிற பழைய விஜயகாந்த் போஸ்டர்கள், அந்த யாழ்ப்பாணத்துக்கே உரித்தான புழுதி படிஞ்ச ஒழுங்கைகள், அதாவது அந்த குறுக்கு வீதிகள்லாம் அப்படியே இருக்கு. அதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய நாஸ்டால்ஜியா வரும். ஆனா இதுல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. இப்போ ஒரு புட்டுக்குழலில புட்டு அவிக்கிறது, பாலையில கள்ளு குடிக்கிறது, இதையெல்லாம் திரையில கட்டாயம் காட்டணும் என்ற அவசியம் என்ன? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, இஞ்ச பாருங்கோ, நாங்க யாழ்ப்பாணத்து ஆக்கள் என்று பார்வையாளர்களுக்கு அடிச்சு சொல்றதுக்காக வைக்கப்பட்ட சும்மா ஒரு காட்சி அமைப்பா இது? இது கொஞ்சம் ஒரு கிளிஷே மாதிரி இல்லையா? மேலோட்டமா பார்த்தா உங்களுக்கு அது ஒரு வழக்கமான கிளிஷே காட்சி மாதிரி தெரியலாம். ஆனா ஒரு சமூகம் போர்க்காலத்திலையும் இடப்பெயர்விலையும் சிக்கி தவிக்கும்போது அவங்களுடைய கலாச்சாரத்தின் மிகப்பெரிய அடையாளமா நிக்கிறது அந்த அவங்களுடைய அன்றாட பழக்க வழக்கங்கள் தான். அந்த புட்டுக்குழலோ அல்லது அந்த பாலையோ வெறும் பொருட்கள் இல்ல. அது ஒரு சமூகத்தின் கூட்டு நினைவுகள். ஓ, அப்ப அது ஒரு அடையாளத்தை இருத்தி வைக்கிற முயற்சி. ஓம், ஒரு நெருக்கடியான காலத்துல தாங்கள் யார் என்றத அவங்களுக்கு அவங்களே ஞாபகப்படுத்திக் கொள்ற ஒரு நங்கூரம் மாதிரி அது. இத திரையில காட்டும்போது அந்த மக்களின் வாழ்வியல் ரொம்ப ஆழமாக பதிவாகுது. விளங்குது. இது வெறும் கலர்ஃபுல்லான செட் டிசைன் இல்ல.
இது அந்த காலத்து மக்களின் ஆன்மாவ திரையில மீளுருவாக்கம் செய்யற ஒரு பெரிய நுணுக்கம். நீங்க சொல்லும்போது தான் எனக்கு வடிவா வழங்குது. அந்த அன்றாட வாழ்க்கைக்குள்ள எப்படி போர் நுழையுது என்றத படம் ரொம்ப நுட்பமா சொல்லியிருக்கு. இப்ப நாங்க ஆரம்பத்துல கதைச்சு அந்த யாழ் ஸ்ரீதர் தியேட்டரையே எடுப்போமே. ஓம், அந்த தியேட்டர் தான் ஒரு பெரிய குறியீடு. ஒரு தியேட்டரை இந்திய இராணுவத்தின் அலுவலகமாக மாத்தினது என்றது அது வெறும் ஒரு கட்டிட மாற்றம் இல்ல தானே. மக்களின் சந்தோஷத்துக்கான ஒரு வெளிய ஒரு அதிகார மையம் எப்படி அபகரிக்குது என்றதற்கான ஒரு குறியீடு அது. முற்று முழுதாக ஒரு சினிமா தியேட்டர் என்றது ஒரு சமூகம் தன்னுடைய கவலைகளையெல்லாம் வாசல்ல கழட்டி வச்சுட்டு இருட்டுக்குள்ள ஒண்டா சேர்ந்து சிரிக்கிற, அழுகிற ஒரு இடம். சரியா? அந்த இடத்த ஒரு இராணுவம் தன்னுடைய முகாமா மாத்துது என்றா உங்களுடைய சந்தோஷத்துக்கான வெளி கூட இனி உங்களுக்கு சொந்தமில்லை என்ற ஒரு செய்திய அது ஆழமா சொல்லுது. ஸ்ரீதர் தியேட்டரின் அந்த உள்ளமைப்பு, வெளியமைப்பு எல்லாத்தையும் எந்த அளவுக்கு தத்ரூபமா கொண்டு வந்திருக்காங்க என்றது அது அந்த மக்களுடைய மனவழிய பார்வையாளர்களுக்கு அப்படியே கடத்துது. ஓம், நிச்சயமா. இப்ப வெளியில இருக்கிற இந்த தியேட்டர் வீதிகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த வீதிக்குள்ள நிக்கிற அதிகாரம் வீடுகளுக்குள்ள எப்படி வருது என்றதுதான் இந்த படத்துல என்னை ஆக கவர்ந்த விஷயம். வீடுகளுக்குள்ள நடக்கிற அரசியல் தானே. ஓம், அந்த வீடுகளுக்குள்ள நடக்கிற சில காட்சிகளை நாங்க இன்றைக்கு கட்டாயம் அலசி கதைக்கணும். குறிப்பா அந்த ஒரு காட்சி, ஒரு வீட்ல இந்திய இராணுவத்தினருக்கும் அந்த வீட்டின் உறுப்பினர்களுக்கும் இடையில ஒரு பெரிய தர்க்கம் நடக்குது. ரெண்டு தரப்பும் நல்லா காரசாரமா விவாதிச்சு கொண்டிருப்பாங்க. ஆமா, ஆனா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னண்டா, அந்த பின்னணி சுவர்ல மௌனமா இந்திய பிரதமர் நேருவின் படம் தொங்கிக் கொண்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு அபாரமான காட்சி அமைப்பு. அட, அது ஒரு மாஸ்டர் பீஸ் காட்சின்னே சொல்லலாம். இப்ப சினிமா என்றா வசனங்களாலேயே எல்லாத்தையும் சொல்லி தீர்க்கணும் என்று எந்த அவசியமும் இல்ல. சரியா? காட்சிகளே பேசும். ஒளிப்பதிவு மூலமாகவே ஒரு பெரிய அரசியலை பேசலாம் என்றதுக்கு அந்த காட்சி ஒரு ஆகச்சிறந்த உதாரணம். ஒரு சாதாரண வீட்டின் அந்தரங்க பிரச்சினைக்குள்ள ஒரு மாபெரும் தேசத்தின் அதிகார நிழல் எப்படி ஊடுருவி இருக்கு என்றத அந்த நேருவின் படம் உணர்த்துது. ஆமா, முன்னால நடக்கிற கூச்சலுக்கும் குழப்பத்துக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லாத மாதிரி அந்த அதிகார படிநிலையின் உச்சத்துல இருக்கிற ஒரு தலைவரின் படம் அமைதியா அதை பார்த்து கொண்டிருக்கு. ஓம், இந்திய இலங்கை உறவுகளின் அந்த சிக்கலான அரசியல் சூழ்நிலைய எந்த வசனமும் இல்லாம இதைவிட ஆழமா யாராலையும் விமர்சித்திட இயலாது. நாங்க இங்க எந்த பக்கமும் சாஞ்சு கதைக்கல, ஆனா படத்துல இருக்கிற அந்த நுணுக்கத்தை மட்டும் பாருங்கோ. அந்த மௌனம் தான் ரொம்ப பயங்கரமானது. இப்ப அந்த அமைதியான அதிகாரம் ஒரு வீட்டின் சுவரில் தொங்குது என்றால் வீதியில இருக்கிற அதிகாரம் எவ்வளவு கொடூரமானதா இருந்திருக்கும். அப்போ நடந்த அந்த அடையாள அட்டை சோதனைகளை படம் வடிவா சுட்டி காட்டியிருக்கு. ஒவ்வொரு சோதனையும் ஒரு பரீட்சை மாதிரி தான். வீதியில இறங்கி நடந்தா அது உங்களுடைய உயிரை உறுதிப்படுத்துற ஒரு விஷயம் தானே. அதுக்குள்ள அந்த தலையாட்டிகள் என்ற ஒரு விஷயம், அந்த தலையாட்டிகள் விஷயம் ரொம்பவே பாரதூரமானது. ஓம், அதாவது முகமூடி போட்டுக்கொண்டு யாரு தீவிலமாதி யாரு சாதாரண சனம் என்று தலையாட்டி சொல்ற அந்த நபர்கள், இதை பற்றி நினைக்கும் போதே ஒரு பதற்றம் வருது எனக்கு. அந்த தலையாட்டிகள் முறைமை என்றது ஒரு சமூகத்தின் நம்பிக்கையை அடியோடு அழிக்கிற ஒரு விஷயம். உங்களுடைய சொந்த பக்கத்து வீட்டுக்காரனா கூட அந்த முகமூடிக்குள்ள இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் வரும் தானே. கட்டாயமா வரும். அதுவரைக்கும் ஒண்டா வாழ்ந்த ஒரு சமூகத்துக்குள்ள ஒருத்தர் சந்தேகப்படுற ஒரு உளவியல் போர அது உருவாக்குது. அந்த முகமூடிக்குள்ள இருக்கிற முகம் யாருடையது என்றது இங்க முக்கியமில்லை, அந்த பயம்தான் முக்கியம். ஓம், அந்த முகமூடி உருவாக்குற அந்த பயன்தான் ஆக்கிரமிப்பின் மிகப்பெரிய ஆயுதம். அத இந்த படம் எந்த சமரசமும் இல்லாம ரொம்ப துணிச்சலா பதிவு செய்திருக்கு. இதெல்லாம் கேட்கும்போது இந்த கதையை கொண்டு போற அந்த நடிகர்களை பற்றி நாங்க கதைக்காம விடவே முடியாது. எனக்கு இங்க ஒரு பெரிய கேள்வி எழும்புது. சொல்லுங்க. இப்ப கதை முக்காவாசி யாழ்ப்பாணத்துல நடக்குது. ஆனா அதுல நடிக்கிற பல நடிகர்கள், குறிப்பா இந்தியாவிலிருந்து வந்த நடிகர்கள் எப்படி அந்த யாழ்ப்பாண தாக்கள் மாதிரியே தத்துரூபமா நடிச்சாங்க? அது ஒரு பெரிய சவால் தான். ஏனெண்டா பொதுவா தமிழ்நாட்டிலிருந்து வந்து யாழ்ப்பாண தமிழ பேச வெளிக்கிட்டா அது ஏதோ ஒரு வேற்று கிரகத்து பாஷை மாதிரி இருக்கும், இல்லாட்டி அது ஒரு பெரிய நகைச்சுவையா மாறிடும். இஞ்சி எப்படி அந்த பிழை நடக்காம பார்த்து கொண்டாங்க? அதுதான் அந்த படைப்பாளியின் நேர்த்தி. இது ரொம்ப அழகா நேர்த்தியான குழப்பம் என்று சொல்லலாம். நேர்த்தியான குழப்பமா? அதாவது திரையில நடிக்கிறவங்கள பாக்கும்போது இவங்க உண்மையிலே தமிழ்நாட்டைச் சேர்ந்தவங்களா இல்ல அங்கேயே பிறந்த ஈழத் தமிழர்களா என்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும். ஒரு நடிகரை வெறும் வசனங்களை மட்டும் பாடமாக்கி பேச வைக்கல இஞ்சு. ஆமா, உடல் மொழிய முக்கியம்தானே. ஓம், அந்த மக்களுடைய உடல் மொழி, அந்த பேச்சுக்கு நடுவுல விடுற இடைவெளி, அந்த ஏற்ற இறக்கம் எல்லாத்தையும் வடிவா உள்வாங்க வச்சிருக்காங்க. இதுல நார்வேயை சேர்ந்த நடிகர் வின்சென்ட், அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ஓம்,
வின்சென்ட் மற்றும் அந்த இந்திய இராணுவ தளபதியா நடிச்சவருடைய பங்களிப்பெல்லாம் ரொம்பவே அபாரமானது. அந்த உச்சரிப்புல இருக்கிற நேர்த்திதான் இந்த அட்டென்டிசிட்டியை முழுமையாக்குது. இப்போ உச்சரிப்பு பற்றி கதைக்கும் போதுதான் எனக்கு அந்த ஒலிக்களமும் ஞாபகத்துக்கு வருது. ஒரு காலகட்டத்தை மேலுருவாக்கம் செய்யறது என்றது வெறும் கண்ணுக்கு தெரிகிற செட் டிசைன் மட்டும் இல்ல, காதுகளுக்கு கேட்கிற அந்த சூழலும் கூட தான். சரியா சொன்னீங்க. இப்ப 80களின் யாழ்ப்பாண ஒலிச்சூழலை அப்படியே கொண்டு வரதுக்கு முன்னாள் இலங்கை அறிவிப்பாளர் இளையதம்பி தயானந்தா அவர்களோட குரலை வானொலியில கேட்குற மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க. அது ஏனப்பா அவ்வளோ முக்கியம்? ஒரு சாதாரண நியூஸ் வாசிக்கிற குரல் தானே அது? இல்ல, அது சாதாரண குரல் இல்ல. 80கள்ல வாழ்ந்த ஆக்களுக்கு வானொலி என்றது வெறும் ஒரு பெட்டி இல்ல. பிறகு அது அவங்களுடைய உலகத்துக்கான ஒரே ஜன்னல். காலையில எழும்புனதும் அந்த வானொலியில கேக்குற முதல் குரல், அந்த செய்திகள் வாசிக்கும் பிரத்யேகமான தொனி, இதெல்லாம் அவங்களுடைய நாளாந்த வாழ்க்கையோட ஒன்றிப்போன ஒரு விஷயம். ஓ, ஒரு உணர்வுபூர்வமான தொடர்பு இருந்திருக்கு. ஓம். ஒரு தசாப்தத்துக்குப் பிறகு அந்த குரலை திரும்ப திரையில கேட்கும்போது அது மூளையில இருக்கிற பழைய நினைவுகளை அப்படியே தட்டி எழுப்புது. அது ஒரு டைம் மெஷின் மாதிரி செயல்படுதுன்னு தான் சொல்லணும். ஆமா, அந்த பழைய யாழ்ப்பாணத்து காத்துகள்ல கலந்திருந்த அந்த சத்தத்தை மீளுருவாக்கம் செய்யறது அந்த மண்ணின் மீதான ஒரு ஆழமான புரிதலை காட்டுது. இந்த குரலை கேட்கும்போது யாழ்ப்பாணத்து ஆக்களுக்கு பழைய நினைவுகள் எல்லாமே திரும்ப மனசுல வந்து போகும்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. கட்டாயமா. சரி, நாங்க இப்ப இந்த உரையாடலின் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஒரு படம் எப்படி தொடங்குது என்றதிலே அதோட ஆன்மா இருக்கும் என்று சொல்லுவாங்க. ஓம். ஆமா, படத்தோட டைட்டில் கார்ட்ஸ். ஆமா, இந்த படம் தொடங்கும் போதே சில நன்றிகள், சமர்ப்பணங்கள் வருது. அதை நாங்க கொஞ்சம் வடிவா கவனிக்கணும்னு நினைக்கிறேன். கட்டாயமா கவனிக்கணும். பாலு மகேந்திராவுக்கு செலுத்திய சமர்ப்பணம் என்றது வெறும் ஒரு மரியாதைக்காக போட்டதில்ல. அவர் தொடங்கி வச்ச அந்த யதார்த்த சினிமா மரபை நான் இங்க தொடர்றேன் என்று ஒரு வாக்குறுதி அது. சரியா? வேற யாருக்கு நன்றி சொல்லியிருந்தாங்க? அதே போல இயக்குனர் வெற்றிமாறனின் பங்களிப்பும் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்றைய தமிழ் சினிமாவின் வீரமான படைப்பாளிகளுக்கும் இந்த யாழ்ப்பாணத்து படைப்புக்கும் இருக்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத இணைப்பை இது காட்டுது. அது மட்டுமில்ல, நாங்க முதல்ல கதைச்ச அந்த வலைப்பதிவு காலத்து நண்பனை பற்றி, தன்னுடைய பால்யகால நண்பன் எழுத்தாளர் சயந்தனுக்கு ஒரு முழு பக்கம் ஒதுக்கி அந்த இயக்குனர் நன்றி தெரிவிச்சிருக்கார். ஓம். அது ஒரு பெரிய விஷயம். இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. நாங்க வாழ்க்கையில எந்த உயரத்துக்கு போனாலும் அந்த தொடக்க காலத்துல, அந்த இருட்டான அறையில உட்கார்ந்து கனவு கண்டு கொண்டிருந்த காலத்துல கூடவே இருந்து உத்வேகம் கொடுத்தவங்கள மறக்காம இருக்கிறது பெரிய விஷயம். அது வெறும் நன்றியறிதல் இல்ல, அது ஒரு வாழ்வின் நினைவு குறிப்பு. ஆமா, ஒரு கலைஞன் தன்னுடைய வேர்களை மறக்காத வரைக்கும் அவனுடைய படைப்புகள் என்றைக்கும் பொய்த்து போகாது என்றதுக்கு இதுதான் ஒரு சிறந்த உதாரணம். அந்த நட்பு, அந்த விட்டு கொடுக்காத கூட்டு மனநிலைதான் இந்த படத்தை இவ்ளோ உயிர்ப்போடு வச்சிருக்கு. உண்மையான வார்த்தைகள். ஒரு தனி மனிதனின் கற்பனை ஒரு சமூகத்தின் சரித்திரமா மாறுறது இப்படிதான். மிக சரியா சொன்னீங்க. நாங்க இன்றைக்கு நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம். ஒரு சின்ன வலைப்பதிவாளர் எப்படி ஒரு பெரிய இயக்குனரா மாறினார், அந்த யாழ்ப்பாணம் எப்படி செங்கல்ல மண்ணுமா மீளுருவாக்கம் செய்யப்பட்டது, அந்த நேருவின் படத்துக்கு பின்னால இருந்த மௌனமான அரசியல். ஓம். அப்புறம் தலையாட்டிகள் கொடுத்த அந்த உளவியல் பயம், நடிகர்களின் அந்த நேர்த்தியான குழப்பம் என்று பல விஷயங்களை வடிவா அலசிட்டோம். ஆனா இந்த உரையாடலை நிறைவு செய்யறதுக்கு முதல் நேயர்களான உங்களை நோக்கி நான் ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்கோ. நீங்க கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்கோ. ஒரு சமூகத்தின் கடந்த காலத்தோட கசப்பான வரலாற்று வடுக்களையும் அந்த மக்களின் இருண்ட கூட்டு நினைவுகளையும் இப்படி ஒரு பிரம்மாண்டமான கலையாக, ஒரு சினிமாவாக திரையில மாற்றுவதென்பது அந்த சமூகத்தின் பழைய வழிகளை குணப்படுத்தி அவங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்குமா? அல்லது எங்கேயோ ஆழத்துல புதைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமா மறைந்து போன அந்த பழைய காயங்களை மீண்டும் கிளறி அதிலிருந்து திரும்ப ஒரு ரத்தம் வர வைக்குமா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறோம். நீங்களே சிந்திச்சு பாருங்கோ. இன்னொரு சுவாரஸ்யமான தேடலோட நாங்க திரும்பவும் உங்களை சந்திப்போம்.